உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கூட கனவுகள் அனைத்தும் கைகூட எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த பக்கம் நியூ இயரு, இந்த பக்கம் குரு பயிற்சி, இனிமே எப்பயோ வரப்போற ராகு கேது பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். கிட்டத்தட்ட இந்த 2025 வருஷம் நியூ இயர் எனக்கு எப்படிலாம் இருக்க போகுது, எந்த மாதிரிலாம் இயங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? நம்மளால் நம்பாட்டி அதுதான் உண்மை. அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. சிரிப்பு வருதுல உங்களுக்கு சொல்லும் போது, ஏன்னா வாங்கின அடி அப்படி. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா சொல்ல முடியாத துயரம், சொல்ல முடியாத வேதனை, தேவையில்லாத வீண் அலைச்சல், நிறைய உறவுகளை இழந்திருப்போம், நிறைய மக்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இழந்திருப்போம், நிறைய பணம் போயிருக்கும், விரயம் 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 தொட்டதெல்லாம் விரயமாகி மனசால சஞ்சலப்பட்டு அஷ்டமச்சனையில் அவதிப்பட்டு கொண்டிருந்த அத்துணை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இந்த 2025 வருஷம் விமோசன வருஷம் தான். இது வரைக்கும் பிள்ளைகள் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை, புருஷன் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டல் டார்ச்சர், சொல்லவே முடியல. நிறைய ரகசியங்களை வாங்கி 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 உள்ள வச்சுக்கிட்டு சொல்லலாமா வேணாமான்ற டைலமாலேயே தெரிஞ்சிட்டு இருந்த நிறைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் வரக்கூடிய புத்தாண்டு அப்படின்றது ஒரு பொலிவான புத்தாண்டுன்னு தான் சொல்லணும். சூப்பரான டைம் பீரியடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆயில் நட்சத்திரம்னாலே ராகுவோடைய தன்மையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இல்லையா? இந்த தடவை ராகுவும் ஒரு 11ஆம் இடத்துல வரனால நிறைய மறைபொருள் ஞானம் அப்படின்றது ஆயில்ய நட்சத்திரத்தில் கிடைக்க போது ஒரு விரயத்தின் மூலமாக ஒரு பிரம்மாண்ட விஷயத்தை நீங்க அடைய போறீங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய செல்வங்களை ஈர்க்கக்கூடிய நேரமாக இருக்கு. இது வரைக்கும் உங்க பிள்ளை ஒழுங்கா படிக்கல அப்படின்னா இனிமே பிள்ளைகள் நல்லா படிக்கிறது நீங்க கண்கூட உணர போறீங்க. இது வரைக்கும் உங்க வீட்டுக்காரர் உங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னா இனிமே நீங்க கேட்கறத பார்த்து சந்தோஷப்பட போறீங்க. இது வரைக்கும் உங்க ஒய்ஃப் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்தாங்கன்னா இன்னுமே சிரிச்சு சந்தோஷமா சகஜமா உங்ககிட்ட பேச போறாங்க. யாரெல்லாம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க உங்களுடைய துணை அல்லது துணைவியார் நினைத்து கவலைப்பட்டீர்களோ, யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட்டீர்களோ, யாரெல்லாம் உங்கள் பெற்றோர்களை நினைத்து கவலைப்பட்டீர்களோ, யாரெல்லாம் இழந்த உறவுகளை நினைத்து கவலைப்பட்டீர்களோ, அத்துணை ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பான மிகப்பெரிய விமோச்சனம் தான். ஏன்னா ஒரு 2022 இருந்து 2024 எண்டு வரைக்குமே எக்ஸ்பெஷலி இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் உறவுகளை இழந்துட்டீங்க. வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, பூசமாவது பொருள் போச்சு. ஆனா ஆயில்யம் உறவுகள் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் தாங்கிட்ட இருந்து தள்ளி விட்டாங்க. நிறைய பேருக்கு என்ன சொல்றது, லவ்வெல்லாம் புட்டுக்குச்சு. நிறைய பேர்களுடைய உயிர்காரகத்துவம் போயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்பாவோட மரணம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத அண்ணனோட மரணம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத தங்கச்சியோட மரணம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியை கொடுத்து நிறைய பேர் அவங்ககிட்ட இருந்து அப்படியே பிரிச்சு வச்சு விளையாண்டுட்டாரு சனி. ஆனா இந்த தடவை வரக்கூடிய இந்த 2025 வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்னா, இதுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. நம்மனாலும் சரி நம்மாட்டும் சரி நிறைய ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் அப்படின்றது இருக்க போகுது, பதவி மாற்றம் அப்படின்றது இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க ஒரு வேலையில இருந்தீங்கன்னா இதை தாண்டி மிகச்சிறந்த வேலைக்குள்ள போக போறீங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற வேலையில உங்களுடைய அறிவாலையும் உங்களுடைய திறமையாலையும் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போக போறீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வேணாம், அடுத்த டிபார்ட்மெண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு, ஒரு ஞானம் உங்களுக்கு பிறக்க போகிறது. சில விரயங்கள் மூலமாக, சில செலவுகள் மூலமாக அஷ்டலட்சுமியை உங்களுக்குள் அப்படியே அலாக்க தூக்கிட்டு வச்சுக்கக்கூடிய தன்மையில தான் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இந்த 2025 வருடம் இருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு சேமிப்பு உயரப்போகுது. இந்த நகைச்சீட்டு வாங்கலாமா, நகைச்சீட்டு போடுவோமா, இல்லை நகைபாண்டு வாங்கலாமான்ற மாதிரியான மைண்ட்ல தாட்டு ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரமாக ஆஃப்டர் மேக் அப்புறம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுது. காசு வந்தாதானங்க நாங்கெல்லாம் போடுறதுக்கு அப்படின்னா கவலையப்படாதீங்க. குரு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. என்னதான் 12ல குரு உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தான் கொடுக்க போறாரு. சுப செலவினங்களை தான் கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு அக்கம் பக்கத்து உறவினர்களிடம் இருந்த பூசல் அப்படின்றது விலக போகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது புதனுடைய நட்சத்திரத்தை இண்டிகேட் பண்ணுதுங்க. கண்டிப்பா உங்களுடைய புத்தி கூர்மை அப்படின்றது அபரிவிதமா இருக்க போகுது. இது வரைக்கும் சொல்ல முடியாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ள சுத்திட்டு இருந்த அத்துணை ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையா கூட இருக்கட்டுமே, 10 வயதுல இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள்லாம் சத்தியமா நிஜமா சொல்றேன் நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ மாரியாத்தா கோயிலுக்கு ஏது விட்ட மாதிரியே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப கவலையா இருந்திருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகளை வைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அவர்கள்லாம் கவலையே படாதீங்க. உங்க பிள்ளைங்க சூப்பரா வரப்போறாங்க.
எந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பிள்ளையாக பெற்று கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பேரண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. உங்க புள்ள சூப்பரா வரப்போறாரு. நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நிறைய பேரு உங்களுடைய பழைய காதலிலிருந்து விடுதலையாகி வரப்போறீர்கள். ஒரு மாரியான அது காதல்னு சொல்ல முடியாது. பழைய தழும்புகள் இருக்கும்ல. அது எதா வேணாலும் இருக்கலாம். அது உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமானது. அது எதாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியில வந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கிய பயணம் உங்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படிதான் சொல்லணும். வரக்கூடிய இந்த 2025வது வருடம் புத்தாண்டு மார்ச் மாசத்துக்கு அப்புறம், இன்னும் சொல்லப்போனா மே மாசத்துக்கு அப்புறமே கண்டிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அல்டிமேட்டான பலன் தாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நெறைய பேருக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நிகழப்போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை நிகழப்போகுது. நெறைய பேர் லட்சுமி வழிபாடெல்லாம் நான் சொல்லாமயே நீங்களே பண்ண போறீங்க. நெறைய பேருக்கு அஷ்டலட்சுமி வசியம் கிடைக்க போகிறது. நெறைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அது நீங்க எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்துட்டு போங்க. கடவுளுடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது உங்களுக்கு நிலைப்பாடு இருக்க போகுது. உள்ளுக்குள்ள ஒரு ஆன்ம ஞானம் அப்படின்றது அதிகரிக்க போகிறது. அது இன்ட்யூஷன் பவர்ன்னு சொல்லுவோம்ல. அதெல்லாம் நெறைய ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இந்த தடவ உணர போகிறீங்க. ஆ இதுவரைக்கும் 1க்கு 2 வேலை, 2க்கு 10 வேலை செஞ்சு அலைச்சல்ன்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் வேலை பளு அப்படின்றது கம்மியாக போகுது. கிளியர்? கொஞ்சம் உடம்ப மட்டும் பெண்கள் வந்து பார்த்துக்கணும். ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீர்கள்னா, கண்டிப்பாக உங்களுடைய யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு. இந்த 2025வது வருஷம் மார்ச்ல இருந்து மே மாசத்துக்குள்ள. கிளியர்? அதை தாண்டி பதின்ம வயதில இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான நேரம் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கழிவு பாதையில பிரச்சனை வரப்போது. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதை தாண்டியும் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு விஷயம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இந்த 2025வது வருஷம் கவனம் எதுல அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் தான். நான் 2க்கு வந்து கேது வராரு அப்படின்றபோது, வருமானத்துல ஒரு சின்ன சின்ன தடைய குடுக்கறது, வார்த்தைகளில் சின்ன சின்ன தடைய குடுக்கறது, இத சொல்லணும்னு நெனச்சேன், விட்டுட்டேன். அப்படின்ட்டு அப்புறமா உட்காந்து யோசிக்கிறது. அப்பயே சொல்லியிருக்கலாமோ? எங்க நம்ப சொன்னா அடுத்தவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு யோசிக்கிறது ஒரு மாரியான ஆயில்யம் இருக்கும். அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் அப்படியே சொல்லிடுவேன்னு சொல்றது இன்னொரு ஆயில்யத்தோட ஒரு குணமாக இருக்கும். இந்த இருவேறு குணங்களை கொண்ட இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவ பேசுகிற பேச்சில சின்ன சின்ன தடங்கள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம். சாப்பிட முடியாம ஓட போறீங்களோ? நெறைய வேலைன்னு இயங்க போகிறீர்கள். நெறைய சுறுசுறுப்பாக போறீங்க. இதுவரைக்கும் ஒரு மோசமான டைம் பீரியட்ல இருந்து வெளியில வந்து எப்படி தண்ணிய திறந்து விட்டு அப்படி பீறி அடிச்சுட்டு ஓடுமோ, அந்த மாரி உங்கள வந்து அடக்கி வச்சுட்டு இருந்த அஷ்டமச்சனி விலகி நீங்க அப்படி அழகா ஓடக்கூடிய நேரத்தில் பாறைகள் மேல் மோதிராமல் கவனம் தேவை. நான் நாசூக்கா சொல்லிட்டேன். நீங்க கொஞ்சம் ஆழமா அத புரிஞ்சுக்கோங்க. எதிர்பாலினத்தவர் மீது தேவையில்லாத ஈர்ப்பு, இல்ல எதிர்பாலினத்தவர் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு ஈர்ப்பு கொள்வதற்கான காலம் இருக்கு. அதுல கவனமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் எக்ஸ் இருந்தா, ஒய் இருந்தா, இசட் இருந்தா யார் வேணா இருந்துட்டு போறாங்க. திரும்ப வந்து உங்கட்ட பேசுறாங்கன்னா, தம்பிகளே கவனம். தப்பி தவறி கூட அந்த பக்கம் திரும்பி பாத்துறாதீங்க. பெண்களாக இருந்தா தலைய சுத்தி முக்காடு போட்டு நம்பர பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. சில பேர் வந்து தேவையில்லாத உங்களை வந்து பயமுறுத்துறது, பிளாக்மெயில் பண்றது, இந்த மாரி வேலைகள்லாம் ஈடுபடக்கூடிய காலகட்டமா இருக்கு. நான் உங்கள வந்து கவனமா இருக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தலாம் சொல்றேன். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. ஆனா, பழகுற பழக்கத்தின் மூலமாக ஏற்கனவே இந்த 2 1/2 வருஷம் நம்ம பண்ண விஷயத்தோட ஒரு வெளிப்பாட இப்போ காட்டி, அதன் மூலமா உங்கள சிறு சிறு மனசஞ்சலத்துக்கு உள்ளாகக்கூடிய நேரமா இருக்கு. கவனமா இருந்துக்கங்க. அதுல ஒண்ணும் பெருசா யோசிச்சு, ஐயோ! அப்படியா, இப்படியா, அதாயிடுது ஒண்ணுமே போறதில்ல. பிரபஞ்சம் உங்களோட இருக்கும்போது யார் என்ன பண்ணிடுவாங்க? தப்புனா தப்பு, சரினா சரின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு ஆயில்ய நட்சத்திரம் தான். அவங்களுக்கு வந்து மறைச்சு கிறைச்சலாம் பேச தெரியாது. ஒண்ணா பேச மாட்டாங்க. இல்ல மூஞ்சிக்கு நேரா பேசி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குணத்தை கொண்ட ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு அப்படின்றது, நீங்க ஏற்கனவே இந்த 2 1/2 வருஷத்துல என்னெல்லாம் இழந்தீர்களோ, அத கண்டிப்பாக திரும்ப கொண்டு வரப்போகுது. அத தாண்டியும் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா, அத எடுத்துக்காட்டக்கூடிய டைமாகவும் இருக்க போகுது. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்லப்போனா, நாகாபரணம் சூடிய சிவனுக்கு தேன் அபிஷேகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தித்திப்பை கொண்டு வரக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. வீட்டு பக்கத்துல ஏதாவது சிவன் கோவில் இருக்கு. அதுவும் வந்து நாகாபரணம் சூடிய சிவனா இருக்காரு. ஏன்னா நம்ம நட்சத்திரமே வந்து பாம்ப குறிக்கக்கூடிய நட்சத்திரம்ல. அதனால கண்டிப்பாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல போங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாரு அப்படின்னா புதனா வராரு. அவர் வீட்டுக்குள்ள குரு வரப்போறாரு. இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த ஒரு தன்னிறைவை அடையப் போகிறீர்கள். இதுவரைக்கும் காசு வரல, பணம் வரலன்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் உங்களுக்கு திறமைக்கு ஏற்றவாறு, உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாரி கிடைக்க போகுது.
உங்களுக்கு கிடைக்காட்டி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்காவது ஏதாவது கிடைக்க போகுதுங்க. பணத்தை கையாளக்கூடிய, அதன் மூலமா மகிழ்வை சந்திக்கக்கூடிய நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இந்த 2025வது வருஷம் இருக்கீங்க. ஸோ கவலையே பட வேணாம். நான் அங்க கடன் வாங்கிட்டேன், இங்க கடன் வாங்கிட்டேன், இவ்ளோ இருக்கு, நான் குடுக்கணுமே அப்படி இப்படின்னு யோசிச்சு மண்டைய போட்டு குழப்பி நைட்டெல்லாம் தூங்காம தவிச்சு கொண்டிருக்கிற ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் கடன் அனைத்தும் அடைவதற்கான முகாந்திரங்கள் பிரபஞ்சத்தின் மூலமாக தெரிய வரப்போகிறது. கடன்லாம் இருங்களங்க, இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா வாய்க்கு வயதுக்குமே பத்தல. எப்பதான் எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமா? நானும் எப்பதான் அப்படி எட்டி பார்ப்பேனோன்னு யோசிச்சு கொண்டிருக்கிற அத்துளை ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் உங்க கையில கொடுக்க போகுது. சூப்பரான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதை பத்தியும் கவலைப்படாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்டுக்காதீங்க. நீங்க போயிட்டு சமாதானம் ஆகக்கூடிய நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது. அதனால வேற யார்ட்ட வேணா பார்க்கலாங்க. நம்ம வீட்டுக்காரங்கிட்ட போய் எதுக்கு சுயகர்வம், தன்மானம்லாம் பார்த்துக்கிட்டு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கழட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, பாம்பு சட்டை உரிக்கிற மாரி நம்ம கொஞ்சம் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் கழட்டி போட்டோம் அப்படின்னா, வீடில் ஆனந்தம் பெறுவதை உணரலாம். அப்படி இல்லாட்டி அவங்கள பஞ்சாயத்துக்கு வர வைக்கிறதுக்கு ராகு ரெடியா இருக்காரு. கிளியர்? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பிரதோஷம் அன்னைக்கு வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை கண்டங்களும் நிவர்த்தியாகும். எனக்கு பிரதோஷம் அன்னைக்கெல்லாம் போ முடியல மேடம். எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய படத்தை மேல ஜோதி தெரியிற படத்தை இந்த ஒரு வருஷம் உங்களோட வால்பேப்பரா வச்சு நீங்க பார்த்துக்கங்க. இல்லையா உங்க வீட்ல ஒட்டி வச்சிருங்க. எவ்வளவோ செலவு பண்றோம், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பண்ண வேணாமா? அதை வச்சு தினம் தினம் ஒரு மூஞ்சில முழிச்சிட்டு போங்க. உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை சங்கடங்களும் நெருப்புல எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு போயிட்டதை நீங்க கண்கூடா உணர்வீங்க. அண்ணாமலையாரின் ஆகச்சிறந்த அருள் மூலமாக உங்கள் அல்லல்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம்.